வழமை போன்று இந்த தொடர்கள் என்ற பாடத்தையும் மேப்பிங் என்ற முறையின் மூலம் உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறேன். இந்த தொடர்கள் என்ற பாடத்தை தற்பொழுது அந்த முறையிலே கற்பதற்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். சரி, இந்த தொடர்கள் என்ற பாடம் சீரீஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. தொடர்கள் இந்த தொடர்கள் என்ற பாடத்தை பற்றி தெரிவதற்கு முன்பு உங்களுக்கு சீக்வென்ஸ் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அதாவது தொடரி என்றால் என்ன? தொடரி என்றால் என்ன என்று பாத்தீங்கன்னா, உதாரணமாக எழுதுகிறேன். A1, A2, A3, A4. இதை தொடரி என்று சொல்வார்கள். இது கமாவை நீக்கி நாங்க பிளஸ் போட்டு எழுதினால் இத தொடர் என்று சொல்வோம். சரியா? அப்ப இது இரண்டுக்கும் வித்தியாசம் என்னென்றால், இந்த கமா இங்க பிளஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அப்படி இப்படி ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி. இதை பற்றி நாங்க இப்ப படிக்க போறதில்லை. தொடரியை பற்றி நாங்க படிக்க போறதில்லை. நாங்க படிக்க போறது தொடர்களை பற்றி. ஆகவே நாங்க இதுல என்னென்ன இருக்கிறது என்பதை பார்க்க போறோம். சரியா? இந்த தொடர்கள் என்ற பாடத்திலே முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கின்றன. இதான் இந்த மேப்பிங் என்ற முறை. முதலாவது UR காணுதல். UR காணுதல். இந்த UR என்னன்றத பிறகு சொல்றேன். பொது உறுப்பு 6ஆம் உறுப்பு UR. அதுதான் UR. பொது உறுப்பை தான் UR என்று சொல்லுவோம். சரிதானே? UR காணுதல், தரப்பட்ட தொடரின் UR காணுதல். இது முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது கூட்டுத்தொகை காணுதல். கூட்டுத்தொகை காணுதல். கூட்டுத்தொகை, தொடரின் கூட்டுத்தொகை. மூன்றாவது முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை. முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த தொடர்கள் என்ற பாடத்தில் இருக்கு. இந்த 3 விஷயங்கள்ல UR காணுவதற்கு ஸ்பெஷலா எந்த முறையும் இல்லை. நான் இங்க சொல்ல போறது ஒரு சின்ன விஷயம். அது ஒரு நுட்பமான விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா UR இலவா காணலாம். அடுத்தது கூட்டுத்தொகை காணுவது. இந்த கூட்டுத்தொகை காணுறதுலதான் ஸ்பெஷலா கொஞ்சம் முறைகள் இருக்கின்றன. அந்த ஸ்பெஷல் முறைகளை இப்ப நாங்க பார்ப்போம். உதாரணமாக முதலாவது கூட்டுத்தொகை காணுதல் பெருக்கமாக இருந்தால் எவ்வாறு கூட்டுத்தொகை காண்றோம்? பெருக்கம். அடுத்தது பிரித்தல் வடிவில் இருந்தால் எவ்வாறு கூட்டுத்தொகை காண்றோம்? மற்றது பகுதி பின்னமாக்கி கூட்டுத்தொகை காண்றோம். பகுதி பின்னமாக்கி கூட்டுத்தொகை. ஆகவே இது கூட்டுத்தொகை பற்றி நாங்க படிக்க வரைக்கும் இதுகளை பார்ப்போம். அடுத்தது முடிவிலி உறுப்புகளை கூட்டுத்தொகை. அதை நாங்க அந்த பகுதி வரைக்கும் நாங்கள் அந்த முடிவிலி உறுப்புகளை கூட்டுத்தொகை நாங்கள் கவனம் செலுத்துவோம். சரிதானே? இப்பொழுது நாங்க பார்க்கிற முதலாவது விஷயம் என்னென்றால் UR எப்படி காண்றது. சரியா? இந்த UR எப்படி காணும்? தரப்பட்ட தொடரின் பொது உறுப்பு UR என்று காண்றது. அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? ரைட். உதாரணமாக மிக அடிப்படையான ஒரு தொடர்ல இருந்து போவோம். 1, 2, 3, 4, 5. இப்படி போனா இந்த பெட்டியில வர்ற அடுத்த உறுப்பு யாரு? இது ஒரு தொடரி. உங்களுக்கு தெரியும், கமா போட்டு எழுதியிருக்கிறேன். இது ஒரு தொடரி. நான் தொடர் என்றே எழுதுறேன். இனி நான் தொடரியை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன். தொடர் தான் கிடைக்கும். சரிதானே? இந்த பெட்டிக்குள்ள என்ன வேலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டா அது போதும். அது உங்களுக்கு 6ஆம் உறுப்பு எழுதுறதுக்கு உதவியா. இந்த பெட்டிக்குள்ள என்ன வரும்? 6, 7. சரியா? ரைட். இன்னொரு தொடர் 2 சக 4 சக 6 சக. இந்த 2 பட்டியல் இதுக்குள்ள என்ன வரும்? 6, 2, 4, 6 அப்படின்னா என்ன? இதுல 8. இதுல என்ன வரும்? 10. சரி, இப்ப இதுகளை எழுதுறதால என்ன லாபம்? இதுகளை எழுதுறதால என்ன லாபம்? கவனிங்க. இப்படியே இது போனா 6ஆம் உறுப்பு என்னன்னு தெரியும்.
அதே மாதிரி இப்படியே போனா ஆறாம் உறுப்பு இதுல என்ன வரும் அதை கண்டுபிடிக்கிறது தான் யூஆர். அப்ப யூஆர் என்னன்னா தரப்பட்ட ஒரு தொடரின் உதாரணமாக இங்க கவனிங்க, தரப்பட்ட தொடரின் A1 plus A2 plus A3 up to n உறுப்புகள் இருக்கின்ற தொடர் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இந்த n உறுப்புகள் இருக்கின்ற தொடர் தரப்பட்ட இந்த தொடர்ல ஆறாம் உறுப்பு என்ன என்பதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் யூஆர். இத பாருங்க, இது என்னது முதலாம் உறுப்பு, இது என்னது இரண்டாவது உறுப்பு, இது மூன்றாம் உறுப்பு. இப்படி ஆறாம் உறுப்பு என்றால் இதுல என்ன வரும்? A1 என்றா A1, A2, A3 இதுல AR என்று வரும். சரியா? ஆகவே ஒரு தொடரின் ஆறாம் உறுப்பு காண்ற ஒரு முறையை நாங்க இப்ப இனி பார்ப்போம். சரி, ஆகவே நாங்க இதுக்கு ஒரு நொட்டேஷன் ஒன்று கொடுக்கிறோம். நொட்டேஷன் அதாவது குறியீடு. நொட்டேஷன் என்ன நொட்டேஷன் என்றால் ஆறாம் உறுப்பு என்பதற்கான நொட்டேஷன், ஆறாம் உறுப்பு என்பதற்கு ஒரு நொட்டேஷன் கொடுக்கிறோம். அது QR என்பதால தரப்படும். யாதாயினும் ஒரு தொடரில் ஆறாம் உறுப்பு எப்படி எழுதுவோம் என்றால் QR சர்வசமன் என்று எழுதுவோம். உதாரணமா இப்படி இருக்கலாம் ஒரு தொடரில் ஆறாம் உறுப்பு இப்படி இருக்கின்ற தொடரில, இப்படி இருக்கிற தொடரில இந்த QR ஆறாம் உறுப்பு 2R-1 இருக்கிற இந்த தொடரில இந்த தொடர் எப்படி இருக்குமெண்டா ஆறுக்கு 1 போட்டா முதலாம் உறுப்பு வரும், 2 போட்டா இரண்டாம் உறுப்பு வரும், 3 போட்டா மூன்றாம் உறுப்பு வரும், 4 போட்டா நாலாம் உறுப்பு வரும். சரிதானே? இப்படி இந்த தொடர் வரையறுக்கப்படும். சரியா? நாங்க எங்களுக்கு விஷயம் என்னண்டா தொடர் தந்தா UR எப்படி காண்றது, அதுதான் இன்றைக்கு இப்ப பார்க்க போற முக்கியமான விஷயம். இப்ப UR எப்படி காண்றது என்றதை நாங்க இப்ப பார்ப்போம். அதுக்கு ஒரு சில நுட்ப முறையால அது எப்படி காண்றது என்றதை பார்ப்போம். சரிதானே? உதாரணமாக ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிள் தரப்பட்ட ஒரு தொடர் ஒன்று இருக்குது. 3 சக 5 சக 7 சக 9 இப்படி ஒரு n உறுப்புகள் கொண்ட ஒரு தொடர் இருக்கு. இந்த தொடரின் ஆறாம் உறுப்பு UR என்ன? இந்த தொடரின் ஆறாம் உறுப்பு UR என்ன என்றதை பார்க்கணும். அப்ப UR சர்வசமன். ஏன் சர்வசமன் போடுறோம்னா இங்கால என்ன நம்பர் போட்டாலும் அது இது இங்காலே சமனா வரும். அதாவது 6 கொண்டு போட்டா முதலாம் உறுப்பு வரும், 2 போட்டா இரண்டாம் உறுப்பு வரும். சரி, அப்ப சர்வசமன் ஆறாம் உறுப்பு என்ன? ஆறாம் உறுப்பு எப்படி காண்றதுன்னா இந்த இது ரெண்டுமே வித்தியாசம் காண்றது. எவ்வளவு? 2. இது ரெண்டுமே வித்தியாசம் 2, இது ரெண்டு வித்தியாசம் 2. இந்த வித்தியாசம் மாறாட்டி என்ன செய்யணும்னா அந்த வித்தியாசத்தை சிம்பிள் ஆறால பெருக்கிட்டு இந்த முதலாம் உறுப்புக்கு செட் பண்றோம். முதலாம் உறுப்புக்கு செட் பண்றது எப்படி என்றா இது 6ஆல பெருக்கிட்டு இந்த 3 வரணும்டா 6க்கு 1 போட்டா 3 வந்திருக்க வேணும். ஆனா இங்க என்ன வரும்? 6 கொண்டு போட்டா என்ன வரும்? 2 வரும். அப்ப 3 வரணும்னா என்ன இருக்கணும்? சக 1 போட்டுக்கணும். ஆகவே UR இல்ல UR + 1. சரியா? இன்னொரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். 1 சக 4 சக 7 சக 10 இப்படி போய்கொண்டே. இப்ப இது இந்த UR என்ன? UR சர்வசமன். இது ரெண்டுமே வித்தியாசம் என்ன? 3. இது ரெண்டுமே வித்தியாசம் 3. இது ரெண்டுமே வித்தியாசம் 3. ஆகவே இந்த நம்பர் 3 என்ற வித்தியாசம் மாற இல்லை. அப்ப என்ன செய்யறது? 3 சிம்பிள் ஆறால பெருக்கி முதலாம் உறுப்புக்கு செட் பண்றது. முதலாம் உறுப்பு என்ன? 1. அப்போ U1 6 கொண்டு போட்டா என்ன வந்திருக்க வேணும்? 1. இங்க என்ன வருது? 3. ஆகவே 2 கழிக்கணும். விளங்குதா? இது எப்ப யூஸ் பண்ணலாம்னா இந்த வித்தியாசம் மாறாம இருந்தா தான் யூஸ் பண்ணலாம். சரியா? உதாரணமா இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். இன்னொரு உதாரணம் எக்ஸாம்பிள் 2. சரியா? 2 சக 4 சக 6 சக இப்படி போகும். இது இந்த UR என்ன? சர்வசமன். 2 4 வித்தியாசம் என்ன? 2. இதுல வித்தியாசம் 2. இதுல வித்தியாசம் 2. அப்ப 2 6ஆல பெருக்கி 6க்கு 1 போட்டா 2 வேற வரும். அப்ப 2வே இருக்குது. ஆகவே ஒன்றையும் கழிக்க தேவையில்லை. இதுதான் UR. சரியா? ரைட். ஆகவே UR காண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முறை ஒன்று நீங்க இப்ப படிச்சிருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா தொடர்ந்து நாங்க உதாரணங்களை பார்க்க போறோம். தரப்பட்ட தொடருக்கு UR எப்படி காண்றது என்ற உதாரணங்களை நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். சரியா? அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். சரி.
1:3 சாக 3:5 சாக 5:7 5 அதாவது இது பெருக்கம். இந்த டாட் போட்டிருக்கிறதெல்லாம் பெருக்கம் என்று அர்த்தம். இப்படி போட்டா அது பக்கம் என்று அர்த்தம். சரியா? சரி, இந்த பெருக்கத்தை கவனிங்க. இந்த பெருக்கத்துல 6ஆம் உறுப்பு யூஆர் எப்படி எழுதுறது பார்ப்போம். அப்ப யூஆர் சர்வசம. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முறையை பாருங்க. எப்படி என்றா இது சுருக்கக்கூடாது, இப்படியே வச்சு இதே கோலத்திலேயே வச்சு நாங்க பார்க்கணும். பாருங்க, இந்த முதலாம் உறுப்புல 1 இருக்கு. பிறகு அடுத்ததை பார்க்கிறது இது இதையும் 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 பார்ப்போம். இங்க ரெண்டு தானம் பெருக்கி இருக்கிறதால எனக்கு யூஆர்லையும் 2 விஷயங்கள் பெருக்கப்பட்டு வரும். இங்க முதலாவதுல 1 இருக்குது, இது 3, இது 5. ஆகவே அதுல வித்தியாசம் என்ன? இந்த 1க்கும் இந்த 3க்கும் வித்தியாசம் 2, இந்த 3க்கும் 5க்கும் வித்தியாசம் 2. ஆகவே அந்த 2 6ஆல பெருக்கி முதலாவது செட் பண்றோம். என்ன? -1. இனி அடுத்த இதை பார்க்கிறோம். 3 5 7 வித்தியாசம் என்ன? திரும்பவும் 2. ஆகவே 2 6ஆல பெருக்கி முதலாவது இதுல செட் பண்ணி விட்டா சக 1. விளங்குதா? சரி, அடுத்த ஒரு 1 × 2 × 3 × 4 plus 3 × 4 × 5 × 6 plus 5 × 6 × 7 × 8. இப்படி போற ஒரு தொடர் வந்து இருக்கு. இதுல யூஆர் என்ன என்று கேட்டு. சரியா? பாருங்க கோலத்தை. முதலாவது 3 உறுப்புகள் பெருக்கப்பட்டிருக்கு. எல்லாத்திலேயும் 3 உறுப்புகள் பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே யூஆர்லும் 3 உறுப்புகள் பெருக்கப்பட்டிருக்கும். விளங்குதா? இந்த முதலாவது 1 3 5. ஆகவே வித்தியாசங்கள் 2. அப்ப 2R இதுக்கு செட் பண்ணினா -1. இனி அடுத்தது 2 4 6. அப்ப 2R அண்ட் அடுத்தது 3 5 7. அப்ப 2R +1. அதற்கு கீழே பாருங்க 4 6 8. அது என்ன வருது? வித்தியாசம் பாருங்க 2. ஆகவே 2R. ஆனா முதலாம் இதுக்கு செட் பண்ணி பார்க்கணும். 1 போட்டு 2 வருது. ஆகவே 2R + 2. விளங்குதா? 2R + 2. ஆகவே இது இந்த யூஆர் எழுதுறது ரைட். அப்ப சில பயிற்சி கணக்குகளை இப்ப செய்வோம். இந்த இருவட்டோட இணைக்கப்பட்டுள்ள அந்த பயிற்சி வினா கொத்து அந்த குறிப்புகளை நீங்க பார்வையிடலாம். அதுல இருக்கிற கணக்குகள் இருக்கிறது. அந்த கணக்குகளை நீங்கள் செய்து பார்க்கலாம் இதன் அடிப்படையில். இப்ப நீங்க யூஆர் காண்றது எப்படி என்றதுல நீங்க இப்ப பரிபூர்ணமான தேர்ச்சி பெற்றிருக்கீங்க.